Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.5ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் a ஓட வேல்யூவும் காமன் டிஃபரன்ஸ் d ஓட வேல்யூவும் நமக்கு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கரஸ்பாண்டிங் AP வந்து என்னங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 3 சப்டிவிஷன்ஸ் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். மெயின் திங் வந்து நீங்க இந்த வீடியோ எதுக்காக பார்க்க வந்திருப்பீங்கன்னா ஒன்னு ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கா இருக்கும், இல்லனா வந்து உங்களுக்கு டவுட்ஸாக இருக்கும், அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு இருக்கிற மாதிரியே அதே டவுட்டோ இல்லைனா ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவே எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 3dன்னு எனக்கு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 5, அதுக்கப்புறம் டியோட வேல்யூ 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 ப்ளஸ் 6 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 6 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 6ன்னு எனக்கு அந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படின்னா 5 ப்ளஸ் 6 வந்து பார்த்தோம்னா 11, அடுத்து 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 6 வந்து 12, அடுத்தது 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 6 வந்து 18. அப்படின்னா 5 11 5 ப்ளஸ் 12ஓட வேல்யூ 17, இதோட வேல்யூ 23ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஏபி என்னன்னு பார்த்தோம்னா 5, 11, 17, 23 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ -5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏபியோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் 2d அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் 3dன்னு எனக்கு அந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 7, அடுத்து ஏவோட வேல்யூ 7 -5, டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது 7 ப்ளஸ் 2 இன்ட்டு -5 அதுக்கப்புறம் 7 ப்ளஸ் 3 இன்ட்டு -5 கிடச்சிருக்கும். அப்படியே அந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். அப்படின்னா 7 -5 வந்து 2, அடுத்து 7 5 இன்ட்டு 2 வந்து 10, மைனஸ் இருக்கனா -10, அடுத்தது 7 5 இன்ட்டு 3 15, மைனஸ் இருக்கனா -15. 7 2 7 -10ஓட வேல்யூ -3, அடுத்து 7 -15ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா -8 வந்து கிடச்சிருக்கும். இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கு. அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷனோட ஏபி என்னன்னு பார்த்தோம்னா 7 2 -3 -8ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் ஏவோட வேல்யூ 3/4, அடுத்து டியோட வேல்யூ 1/2 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஏபியோட சீக்வன்ஸ் ஃபார்ம் எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் டி, அடுத்தது ஏ ப்ளஸ் 2d, அடுத்தது ஏ ப்ளஸ் 3dன்னு போயிட்டே இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 3/4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது ஏவோட வேல்யூ 3/4, அடுத்து டியோட வேல்யூ 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது 3/4 ப்ளஸ் 2 இன்ட்டு 1/2, அடுத்தது 3/4 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்படின்னா 3/4. இப்போ 3/4ஐயும் 1/2ஐயும் ஆட் பண்ணுறேன். அப்படின்னா அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 2 இன்ட்டு 3 வந்து பார்த்தோம்னா 6, அடுத்து 4 இன்ட்டு 1 வந்து பார்த்தோம்னா 4, /4 இன்ட்டு 2 வந்து 8ன்னு கிடச்சிருக்கும். அடுத்தது 3/4. இப்போ 2ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி எனக்கு 1 மட்டும் இருக்கும், ப்ளஸ் 1. அடுத்து வந்து பார்த்தோம்னா 3/4, அப்படின்னா 3யும் 1யும் மல்டிப்ளை பண்ணனா 3/2 கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த 3/4 அப்படியே எழுதிட்டேன். 6 + 4 வந்து 10/8, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 4 இன்ட்டு 1 வந்து பார்த்தோம்னா 4, அப்படின்னா 3 + 4/4ன்னு கிடச்சிருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 3 இன்ட்டு 2 வந்து 6, 4 இன்ட்டு 3 வந்து 12, /4 இன்ட்டு 2 வந்து 8ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா 3/4, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா 2 4s are 2 5s are, அப்படின்னா எனக்கு 5/4ன்னு கிடச்சிருக்கும். இதை ஆட் பண்ணனா 7/4, இதை வந்து ஆட் பண்ணனா 18/8ன்னு கிடச்சிருக்கும். இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 2 4s are, இது 2 9s are. அப்படின்னா எனக்கு சீக்வன்ஸ் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3/4 5/4 7/4 அடுத்தது 9/4ன்னு எனக்கு போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸுங்கிறத நம்ம இந்த 3 சப்டிவிஷன்லையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.